வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் இன்றைக்கி 2019 பேப்பர் 1 ஜாகிரஃபி மெயின்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், அசஸ் த இம்பேக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங் ஆன் கோரல் ரீஃப் சிஸ்டம் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ என்னென்னா, குளோபல் வார்மிங்னால கோரல்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குளோபல் வார்மிங்னால கோரல்ஸ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுங்கிறத தாண்டி வித் எக்ஸாம்பிள்ஸ் கூட கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோரல் லைஃப்ஸ் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஸோ அது எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொஷின் வித் ஆன்சர் அண்ட் வித் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஸோ ஃப்ரம் டுடே இன்னையிலேருந்து நம்ம அதை பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்றேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் ஆக்சுவலாக அது ஸ்டாட்டிக் கொஷின் பட் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெஃபினிஷன் கோரல் ரீஃப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது டெஃபினிஷன் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குளோபல் வார்மிங்னால கோரல் லைஃப் எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் ஃப்ரேம் ஒர்க். எதனால் கோரல்ஸ் அஃபெக்ட் ஆகுது? இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஓஷன் கரண்ட்ஸ், ஸோ அதுக்கடுத்து ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆனால் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பேசிக். நம்ம கோரல்ஸ் எடுத்த உடனே எதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் நமக்கு ஜென்ரலாக இதுதான் தெரியும். கோரல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஸ்டாட்டிக் திங். அது மூவ் ஆகாது. கோரல் ரீஃப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகாது. தட்ஸ் அ ஸ்டாட்டிக் திங். ஸோ அப்படி ஸ்டாட்டிக் திங்காக இருக்கிறது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கோரல்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓஷன் கரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுனாலையும் ஓஷன் அஃபெக்ட் ஆகும். ஓஷன் அசிடிஃபை ஆனாலையும் கோரல்ஸ் அஃபெக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ், ரைஸ் இன் டெம்பரேச்சரை தாண்டி பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ரீஸ் ஆனாலையுமே கோரல்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் நம்ம காம்போனன்ட் பேஸ்ட் அப்ரோச்சில் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? காம்போனன்ட் பேஸ்ட் அப்ரோச். என்னென்ன காம்போனன்ட்ஸ்? ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ காம்போனன்ட், ஓஷன் கரண்ட் இஸ் அ காம்போனன்ட், அந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம கொஷினுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கோரல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கோரல்ஸ் ஆர் மரைன் இன்வெர்டபிரேட் அனிமல் தட் ஃபார்ம்ஸ் the foundation of coral reefs. Corals are marine invertebrate animals that forms the foundation of coral reefs. They are composed of thousands of interconnected individuals called polyps, and each with soft body surrounded by tentacles. Corals have a symbiotic relationship with algae that is called zooxanthella, which provide them energy through photosynthesis. Corals are found in tropical and subtropical water. They create diverse and vibrant ecosystem. However, they are highly sensitive to environmental changes that can suffer from coral bleaching, leading to their decline and loss of reef habitat. Conservation efforts are crucial to protect corals and the importance role in marine ecosystem. ஸோ இதை நான் அப்படியே தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோரல் ஒரு மரைன் இன்வெர்டபிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மரைன் வாட்டரில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்டபிரேட், முதுகெலும்பில்லா உயிரினம். ஸோ அந்த கோரல்ஸ் குரூப்பாக ஃபார்ம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அது கோரல் ரீஃப்ஸ்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி அந்த கோரல்ஸில் இருக்கிற சின்ன அதாவது கோரல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கோரல்ஸோட சிங்கிள் யூனிட்டை பாலிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கிள் யூனிட், அந்த நிறைய பாலிப்ஸ் சேர்ந்து நிறைய கோரல்ஸ் சேர்ந்தால் அது கோரல் ரீஃப்ஸ். அவ்வளோதான். ஸோ அந்த பாலிப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் இஃப் யூ see, திஸ் இஸ் த கோரல். ஓகே. So this is the coral. Okay, sorry. Okay, I failed to attach that. ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இட்ஸ் அ கோரல் ரீஃப்ஸ் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது
கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாலிப்ஸ் வந்து கோரல்ஸ், நிறைய கோரல்ஸ் வந்து கோரல் ரீஃப்ஸ், அவ்வளோதான், பவளப்பாறை தமிழில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். என்ன மியூச்சுவல் பெனிஃபிட்ஸோட ஆல்கே கோரல், இது வந்து யூபிஎஸ்சி பிஒய்க்யூ ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஆல்கே. ஸோ அந்த ஆல்கே பேர் வந்து ஜூஸான்தெல்லே. ஓகேங்களா? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல, ஜூஸான்தெல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே இஸ் டர்ம்ட் அஸ் ஜூஸான்தெல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலாக வந்து கோரல்ஸ் வந்து இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக இருக்கும். ஆல்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அது தங்குறதுக்கு ஒன்று இடம் கொடுக்குது. அதே டைமில் கோரல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது கோரல்ஸ்க்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கோரல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் வாட்டரில் தான் கோரல்ஸ் இருக்கும். ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் வாட்டர் ஏரியாஸ் தான் கோரல்ஸ் இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரல்ஸ் வந்து ஹைலி சென்சிட்டிவ் டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். அதாவது இப்போ திடீர்னு நார்மலாக இந்த பீரியடில் இப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு டெம்பரேச்சர்லேருந்து திடீர்னு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனாலோ இல்லை டெம்பரேச்சர் ஃபால் ஆனாலோ, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட்ஸ் புதுசாக ஏதாவது கரண்ட்ஸ் வந்தாலோ, ஸோ அந்த மாதிரி எது நடந்தாலுமே கோரல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அதுதான் கோரல்ஸ் அஃபெக்ட் ஆகிறதா என்ன சொல்கிறாங்கன்னா கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோரல் ப்ளீச்சிங்க்கு தான் எஃபர்ட்ஸ் எடுத்து கோரல் ப்ளீச்சிங்கை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ கோரல்ஸை பாதுகாக்கிறது மூலிமா நம்ம மெரைன் எக்கோசிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, நம்ம மெயின் பார்ட் ஆஃப் த கொஷினுக்கு போகலாம். கொஷின் என்னது? இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் கோரல்ஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன சொன்னேன், டெம்பரேச்சர் ரைஸ். அப்படியே நம்ம ஃப்ரேம் ஒர்க் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடுச்சு, அதனால் ரைஸ் இன் ஓஷன் டெம்பரேச்சர் விச் லீட்ஸ் டு இன்க்ரீஸ் இன் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ரிசல்ட்ஸ் இன் கோரல் ப்ளீச்சிங் அண்ட் டிசீசஸ் இன் கோரல் காலனிஸ். ரொம்ப சிம்பிள். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது மூலயமா அதாவது உள்ள கோரல்ஸ் எல்லாம் ஹீட் ஆகுது, அதனால் கோரல் ப்ளீச்சிங் நடக்குது. கோரல் ப்ளீச்சிங்னு என்னது? கோரல் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோரல் நிறைய டிசீஸும் வருது. கோரல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வருது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுனால கோரல்ஸ் வந்து குறைஞ்சி போன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார். ப்ளீச்சிங் ஆஃப் கோரல்ஸ் இன் அந்தமான் நிக்கோபார் அண்ட் கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில். கிரேட் பேரியர் ரீஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரல் ப்ளீச்சிங் வந்து நடந்திருக்கு. ஒயிட் பாண்ட் டிசீஸ் இன் கோரல் அலாங் வித் கோஸ்ட் ஆஃப் ஃப்ளோரிடா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ரைஸ்னால ஒயிட் பாண்ட் டிசீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. அதுதான் வந்து டிசீஸ் இன் கோரல் காலனிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள், கோரல் டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பாண்ட் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் ரிலேட்டட் டு கோரல் ரீஃப்ஸ். Increase precipitation due to extreme weather that leads to increase in sedimentation at the river mouths that results in death of smoothened corals in sedimentation rich water. Also leads to reduced sunlight penetration in murky water leading to distress and death. ஸோ இதில் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்னால சடனாக அதாவது ரிவரோட ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செடிமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். செடிமெண்ட்ஸ் வந்து ரிவர் மவுத்தில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தது அப்படின்னா அந்த கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோரல்ஸ் வந்து வளராது. கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோரல் மேலேயே போயிட்டு அந்த பவள பாறைகள் மேலேயே போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா செடிமெண்ட் வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த செடிமெண்ட் அப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னா அந்த கோரலோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நின்றும். ஸோ அதுக்கடுத்து இப்போது ஆக்சுவலாக கோரல் ரீஃப்ஸ்க்கு வந்து கிளியராக சன்லைட் பெனிட்ரேட் ஆகணும். ஏன்னா அப்போ தான் ஆல்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்லைட் மூலயமா ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் சன்லைட் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆல்கேவும் இறந்து போயிடும், அதுக்கு கோரல்ஸ்க்கு ஃபுட்டும் கிடைக்காது, கோரலும் அழிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதிகமான செடிமெண்டேஷன் டெபாசிஷனால் கோரல் ரீஃப்ஸ் வந்து அழிஞ்சு போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் லீட்ஸ் டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கோரல். ஸோ அதிகமாக வெயில் அடிக்கிறதும் அதிகமாக மழை பெய்யறதுனாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரல்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ லேட் கோரல் ரீஃப் இன் பிலிப்பைன்ஸ் டெஸ்ட்ராய்டு பை ஃப்ரீக்வெண்ட் ஸ்ட்ராம்ஸ் அண்ட் சைக்ளோன். ஸோ அதிகமாக சைக்ளோனும் ஸ்ட்ராமும் வந்ததுனால அந்த இடத்துல இருந்த பிலிப்பைன்ஸில் இருந்த கோரல் லேட் கோரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. Altered ocean currents makes less availability of food to corals.
அண்ட் டிஸ்பர்சல் ஆஃப் கோரல் லார்வே விச் லீட்ஸ் டு டெத் ஆஃப் கோரல். அதாவது இப்போ நார்மலாக கரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். சடனாக இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது இங்கே இதுக்கு தேவையான ஃபுட்டை, இந்த ப்ரெசண்ட்டாக இருக்கிற கோரலுக்கு தேவையான ஃபுட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோரல் லார்வைஸ் இருக்குது இல்லைங்களா, சின்ன சின்ன கோரல்ஸை, அது போய் வேறு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேட்டர்னாக செட்டில் பண்ணும். பட் இப்போ வந்து அந்த கரண்ட்ஸ் வந்து டைரக்ஷன் மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்கிற கோரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடும். ஸோ இது வந்து மாலதீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்ஸ் சேஞ்சினால அந்த இடத்துல கோரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிருக்கு. Reduction of pH level in water, the termed as ocean acidification, damages corals and their structure. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து அங்கே இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி கோரல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோரல் ரீஃப்ஸும் அதனால் பாதிக்கப்படும். ஸோ நார்தன் மரைன் ஐலாண்ட் அப்சர்வ் சிக்னிஃபிகண்ட் டிக்ளைன் இன் கால்சிஃபிகேஷன் ரேட். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நார்தன் மரைன் ஐலாண்டில் வந்து இந்த ஓஷன் அசிடிஃபிகேஷனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கு, ஓஷன் அசிடிஃபிகேஷனால் கோரல்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ரீசன்ஸ், நம்ம முன்னாடி நான் என்ன ஃப்ரேம் ஒர்க் சொன்னனோ அதே ஃப்ரேம் ஒர்க்கை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதோட கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோன்னா, எப்பயுமே வந்து இப்போ கோரல்ஸ் அழிஞ்சு போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். வி நீட் டு டேக் ஸ்டெப்ஸ் டு டிக்ரீஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ கோரல்ஸ் ஏன் அழியுது? கிளைமேட் சேஞ்சினால். கிளைமேட் சேஞ்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் கோரல்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? Sustainable Developmental Goal SDG 13 climate change, SDG 15 life below water, SDG 12 zero hunger. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் we depend on அதாவது ஓஷன்ஸை டிபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஃபுட்டுமே இருக்குது, ஃபுட் சைக்கிளுமே இருக்குது, ஹியூமன் ஃபுட் சைக்கிளுமே ஓஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு. கோரல்ஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஸோ இதனால தான் SDG 2, SDG 15, SDG 13. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோரல்ஸை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரல்ஸ் ரிலேட்டடான ஆன்சர். மேக்ஸிமம் இது இப்படி தான் திரும்பவும் கேட்டால் இந்த மாதிரி தான் கேட்க முடியும். பிகாஸ் கோரல்ஸ் ரிலேட்டடாக வேறு எப்படியும் கேட்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம் கோரல்ஸை பற்றினது. ஸோ கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரல்ஸ் ஆர் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோரல்ஸ் ஆர் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சீஸ்ன்னு சொல்லுவாங்க. கோரல்ஸ்லேயே ஹார்ட் கோரல்ஸ், சாஃப்ட் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ஹார்ட் கோரல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்ட் கோரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட்னால் மேக் பண்ணப்பட்டது. சாஃப்ட் கோரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரொம்ப ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஆக்சுவலாக அதாவது சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கேவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோரல்ஸ் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் வித் ஆல்கே இஸ் டெர்ம்ட் அஸ் ஜூஸாந்தெல்லே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கோரல்ஸ் மட்டுமே 25% ஆஃப் பயோடைவர்சிட்டி, மரைன் பயோடைவர்சிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக கோரல்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே கிரேட் பேரியர் ரீஃப்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மைண்டுக்கு வரும். எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1981. ஸோ இந்த இடத்துல மாஸ் கோரல் ப்ளீச்சிங் போயிட்டுருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து கோரல்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்ஃப் ஆஃப் கட்ச், இதாவது குஜராத் கிட்ட, கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்தமான், கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது சதர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா, கன்னியாகுமரி. ஸோ அந்தமான் நிக்கோபார், லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ். ஸோ இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரல் ரீஃப்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோரல் ரீஃப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோஸ்டல் லைன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ம்ஸ் அந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கோரல்ஸ் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஃபுட்டாகவும் கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ அதே டைமில் மெடிசினல் வேல்யூவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக கோரல்ஸோட த்ரெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால், செடிமெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆனால், டெபாசிஷன் இன்க்ரீஸ் ஆனால், சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டு கோரல் ரீஃப்ஸ். ஸோ அதுக்கடுத்து கோரல் ப்ளீச்சிங்னு என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒயிட்டாக மாறிடும், க்ரீன் கலராக இருக்கிற கோரல்ஸ் வந்து ஒயிட்டாக மாறிடும். ஸோ ஆக்சுவலாக இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேஷ்னல் கோஸ்டல் மிஷன்
ப்ரோக்ராம். ஸோ இது வந்து இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் கோரல் ரீஃப் இனிஷியேட்டிவ். இன்டர்நேஷ்னல் கோரல் ரீஃப் இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. த குளோபல் கோரல் ரீஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது க்ரையோமெஷ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த க்ரையோ மெஷ்ஷில் ஒரு ப்ராப்பராக ஒரு -196 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கோரல் லார்வாவை வந்து சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா சீல விடாமல் அந்த லார்வாஸை எடுத்துகிட்டு வந்து ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லார்வாஸை வளர்க்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ க்ரையோ மெஷ் டெக்னாலஜி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பயோராக்ஸுமே வந்து பிஒய்க்யூ. பயோராக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஏன்னா கோரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோரல்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் ரீஃப்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பயோராக் சிஸ்டம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இந்த நான் சொன்ன ரெண்டுமே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ க்ரையோ மெஷ்னா என்னென்னு நீங்களும் தேடி பாருங்கள், பயோராக்னா என்ன அப்படிங்கிறத நீங்களும் தேடி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் கோரல் ரீஃப்ஸ் இருக்குன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், கல்ஃப் ஆஃப் மன்னார், லக்ஷத்வீப், கல்ஃப் ஆஃப் கட்ச். ஸோ இதுதான் இந்த ஏரியா தான். ஸோ முடிஞ்ச வரையும் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸுமே நான் அதில் கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, ஏதாவது அடிஷ்னலாக தேவை அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இதோட பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்கும். டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.